In the video, one of the JE question from solenoid பார்க்க போறோம். Question என்னன்னா, an electron is projected with uniform velocity along the axis inside a current carrying solenoid. Then the options are given. இப்போ கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு நம்ம டீடைல் எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறமே பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல கரண்ட் கேரிங் solenoid கொடுத்திருக்காங்க. ஸோ solenoid எடுத்திருக்கோம். solenoidோட பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு கீயோட கனெக்ட் பண்ணிடும். கீயோட இந்த solenoid ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணோன்னே ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதுல கொஸ்டின்ல கரண்டோட டைரக்ஷன் எதுவும் சொல்லல. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரைட் ஹேண்டோட ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி வச்சுட்டு கரண்டோட டைரக்ஷன்ல இதை கேர்ள் பண்ணோம்னா தம்போட டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனாக இருக்கும். அதாவது இந்த solenoid பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணும். அப்போ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பார் மேக்னெட்ல எப்படி இருக்கும்? சவுத் டு நார்த்தா இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சவுத் டு நார்த்தா இருக்கும். சவுத்ல மர்ஜ் ஆகி நார்த்ல எமர்ஜ் ஆகும். இப்போ சவுத்ல மர்ஜ் ஆகுதுன்னா இந்த மாதிரி வரும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். நார்த்ல எமர்ஜ் ஆகுதுன்னா இப்படி வரும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சவுத் டு நார்த் இந்த மாதிரி இருக்கு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நமக்கு தெரியும், தட் இஸ் சவுத் டு நார்த். இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரானை வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்றோம் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த solenoid. F vector is equal to Q into V vector cross B vector, அதாவது Q into VB sin theta ன்னு சொல்ல cross product. இந்த cross product நம்ம right hand rule யூஸ் பண்ணி அதோட ஃபோர்ஸோட டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரைட் ஹேண்டோட ஃபிங்கர்ஸை வச்சுக்கணும். இந்த டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் வெக்டாரோட டைரக்ஷனாக இருக்கும் எப்பவுமே. ஸோ வெலாசிட்டி ஆஃப் an electron டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்லையும் இதுக்கு பெர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் இருந்ததுன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் தம்போட டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு அப்ளிகபிள். சப்போஸ் நமக்கு இருக்கிற சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும் இந்த கண்டிஷனுக்கு. நமக்கு கொஸ்டின்ல இருக்கிற கண்டிஷன் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனும் எலக்ட்ரானுடைய டைரக்ஷனும் சேம். ஸோ அப்போ velocity of an electron is moving along the axis of the solenoid னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் velocity of an electron ஓட டைரக்ஷனும் சேம். அப்போ இந்த theta is equal to 0 ஆயிடும். அப்போ theta is equal to 0 னா force is equal to 0 ஆயிடும். ஏன்னா sin 0 is equal to 0. So force is equal to 0 ஆயிடும். So the electron will move along the axis of the solenoid with uniform velocity is the correct answer. இல்லை இவ்வளோ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், வெக்டார் ப்ராடக்ட் மூலமா இதோட ஆன்சரை எடுத்துக்கலாம். இப்போ வெலாசிட்டி ஆஃப் an எலக்ட்ரானும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த solenoid. ஸோ அதனால இதோட வெக்டார் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா v into I cap into b into I cap. So I cap into I cap 0. So Q into VB into 0 is equal to 0. So force is equal to 0. So the electron moves along the axis of the solenoid with a uniform velocity. So the correct option is the electron will continue to move with uniform velocity along the axis of the solenoid. This is the correct option.